இன்றைக்கி தான் வீடு ரொம்ப நாளைக்கு அப்புறமா நிறைஞ்சு போயிருக்கு. ஏன்னா நிறைய ஹவுஸ்மேட்ஸ் பழைய ஹவுஸ்மேட்ஸை உள்ளே விட்டுருக்காங்க. துஷார்லாம் வந்திருக்காரு, அமித் வந்திருக்காரு. துஷார்லாம் வருவார், துஷார் உள்ளே விட மாட்டாங்க நான் நினச்சேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு எவிக்ட் ஆகி போயிட்டார். அவர் ஏதோ ரீசனால தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தோணுச்சு. பட் இப்போ உள்ளே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா யார் இருக்காங்க, கனியக்கா பற்றி பேசுகிறாங்க. பட் கனியக்காவை நான் தேடி பார்த்தேன், காணும் ப்ரமோவில். கலையரசன் வந்திருக்காரு. ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நிறையா வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு ஒரு 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 பாத்திரத்தில் இப்படி போட்டு வச்சுட்டு அதை வந்து லாட் மாதிரி எடுத்து என்ன கொஸ்டின் நமக்கு வருதோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். எல்லாருக்கும் சேம் கொஸ்டின் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் வராரு. விக்ரம் வந்தோடனே உங்களுக்கு இந்த வீட்லேயே மனசுக்கு நிறைவா பிடிச்ச சாப்பாடு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே விக்ரம் வந்துட்டு கனியோட மீன் குழம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறமா சபரி வராரு. உங்கள் வீட்டில் உங்களை ஆசிடிஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஆள் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது சபரிக்கு. நான் கண்டிப்பாக கனியை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்காவை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கனியக்காக்கு கிடைச்ச ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒருத்தர் அவங்களோட ஃப்ளாஸோடு அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல குவாலிட்டி. அதை வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக திவ்யாவை கூப்பிடுறாங்க. திவ்யாவுக்கு நீங்களே உங்களை ப்ரௌடாக நினச்சி ஃபீல் பண்ண மொமெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நீ கிளாரிட்டியாக பேசுகிற, நீ ரொம்ப டேரிங்காக பேசுகிற, நீ ரொம்ப தைரியமாக பேசுகிற, நேர்மையாக பேசுகிறேன்னு சொல்கிற என்ன எல்லாரும் சொல்லும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரமோ எடிட்டர் எப்படி போட்டிருக்காருன்னா அதுக்கு வியானாவும் கெமியும் சிரிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அவங்க வேறு எதுக்கும் சிரிக்கிறாங்க. அது ஜஸ்ட் எடிட்டிங் தான். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து துஷார் இல்லை, அவங்க அரோராவை கூப்பிட்டு கேட்குறாங்க. அரோரா ஒரே ஸ்மைல்ஸில் தான் இருக்காங்க. என்னோட பிக்கஸ்ட் வீக்னஸ் இதுதான் உணர்ந்த தருணம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கு வந்துட்டு எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. துஷாரை ஃபோக்கஸ் பண்ணுது கேமரா. ஸோ துஷார் வந்தாச்சு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்களும் எல்லாருமே டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வினோத் அண்ணாவும் அமித்காக ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். பட் இப்போ தான் அமித்தை உள்ளே விட்டுருக்காங்க. அமித் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி வந்திருந்தாருன்னா மொத்தமாக எல்லாமே சேஞ்ச் ஆகியிருந்திருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் வெளியில் விட்ட வீடியோ தான் அவருக்கு எகெயின்ஸ்டாக போயிடுச்சு. நான் போனேன்னா கை வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து அகெயின்ஸ்ட் ரூல்ஸ். ஏன்னா கேமை அவங்க கொண்டு போகிறது வந்து அவங்க வந்து வினோத்க்கு எகெயின்ஸ்டாக இருக்க மாட்டாங்க. பட் என்னென்னா அந்த கேம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலான்னு பார்ப்பாங்க. ஸோ ஏதாவது ஒன்று டிஆர்பிக்கு ஃபேவரபுளாக ரொம்ப மாற்றி மக்கள் எல்லாருமே டிவி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்னா அதை வந்து டிவி வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அமித்தை உள்ளே விடலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி கனியக்கா அண்ட் ஆத்ரி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். கனியக்கா உள்ளே விடலாம். ஏன்னா கூட கொஞ்சம் பாசிட்டிவிட்டி ஹவுஸில் இன்க்ரீஸ் ஆகும்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.